குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏப்ரன் போட்டுக்கலாம். இந்த ஏப்ரன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதை எவ்வளவு கரையாக்கணுங்க, கொத்தமல்லி கரை, புளித்தண்ணி கரை ஒரு வழி ஆக்கிட்டோம். ஆனா இப்ப பாருங்க புதுசு மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டு சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். ஸோ இப்போ ஏப்ரன் போட்டுட்டு நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்து ஒரு யூனிக்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கனே கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால சிக்கனுக்கு கூட ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணி ஒரு டிஷ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த டிஷ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் ரெட் ஹாட் சிக்கன் சுக்காக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பே லீஃப், கருவேப்பிலை, சிக்கன், லெமன் ஜூஸ், வறுத்து பொடிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். இதில் லேட்டராக என்னெல்லாம் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு, சோய் சாஸ், அதுக்கப்புறமா இது வந்து பொட்டுக்கடலை பவுடர். ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்துக்கோங்க. பீட்ரூட், நான் வந்து ஒரு ஃபுல் பீட்ரூட்டை கட் பண்ணி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே நம்மளோட பீட்ரூட், ஜிஞ்சர், கார்லிக் நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சுங்க. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இதில் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இந்த பவுலில் எடுத்துடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஓகேங்க, எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு, பட் நமக்கு கவலை இல்லை. பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே பீட்ரூட் ஸ்டெயின்ஸ் வெளியே. நம்மளோட பியூரே ரெடி. இப்போ நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஒரு ஸ்கில்லட் எடுத்துக்கோங்க. அதில் ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, பெப்பர், ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம், இவ்வளவும் வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா காரம் வந்து பச்சை மிளகா அண்ட் நல்ல மிளகு பெப்பர்லேருந்து தான் வருது. அதனால நீங்கள் அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து லேசாக வறுத்து பொடிச்சிருவோம். ஸோ ஒரு ட்ரை பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க ஒரு 2 to 3 minutes. ஓகே, நம்மளோட ஸ்பைசஸ் நல்லா வறுபட்டாச்சு, நல்ல வாசனை வருதுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுபட்டவொன்னு கூலாக்கிட்டு மிக்சியில் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் நல்லா கோஸான பவுடர், ரொம்ப ஃபைனாக பொடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கோஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் நம்ம சிக்கனை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இந்த பேனில் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ பேனில் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு பே லீஃப், கருவேப்பிலை கொஞ்சம், ஹோல் ஸ்பைசஸ், ஜீரகம், கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, இவ்வளவும் போட்டு இந்த ஆயிலில் இது பொரியட்டும், இன்ஃப்யூஸ் ஆகட்டும். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா கார்லிக் வந்து ஒரு முழு கார்லிக் வந்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு லேசாக சதைச்சிக்கலாம். கார்லிக் தோலோடி வச்சுருக்கேன். அதை லைட்டாக சதைச்சு நம்ம இந்த எண்ணெயில் போடுறோம். லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த ஆயிலில் போட்டுருவோம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ண கார்லிக் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்மளோட சிக்கன் சுக்காக்கு. இப்போது வெங்காயம் 1 தோல் நீக்கி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய பச்சை மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா நான் சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா பெப்பரும் பச்சை மிளகாவும் தான். ஸோ வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். நம்ம ஆனியன் பாருங்கள் லேசாக பிங்கிஷ் கலரில் வந்தாச்சு. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டால் தான் சிக்கனில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும். ஸோ இதை நல்லா இந்த வெங்காயத்துக்கு கூட பரட்டி விட்டுறலாம். சிக்கன் 2 பக்கமும் லைட்டாக சியர் ஆனோடனே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 minutes குக் ஆச்சுங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயாச்சு. ஸோ நல்ல கலருமே சிக்கனில் வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட், சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அந்த பீட்ரூட் பியூரே ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ பீட்ரூட் வந்து சிக்கனில் ஆட் பண்ணுறது சில பேர் வியர்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் பாலக் வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் நினச்சிக்கோங்க. எக்ஸப்ட் பாலக்குக்கு பதில் நம்ம வந்து பீட்ரூட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பீட்ரூட் ஆட் பண்ணியாச்சு. பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பீட்ரூட்டில் வந்து பிடிக்கணும்ல, அதனால. ஸோ இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம். ஓகே, நம்மளோட பீட்ரூட்டை நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், ரெட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு டார்க் பிங்க் ஷேடு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் சுக்கா வந்து சவுத் இந்தியன். நம்ம சோய் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். உப்ஸ், எனக்கு தெரியுங்க இப்படி தான் நடக்கும்னு. இன்னைக்கு என்னோட ஏப்ரன் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி எல்லா கரையுமே இழுத்துட்டே இருக்கு. பட் நமக்கு கவலை இல்லை, பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே சோய் சாஸ் ஸ்டெயின் வெளியே. இது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். ஆனால் சோய் சாஸ் நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல ஒரு உமாமி ஃப்ளேவர் கொடுக்கும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போதுங்க அந்த ஃப்ளேவரை வந்து டீப் ஆக்குறதுக்கு. ஸோ சோய் சாஸும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ சோய் சாஸ் ஆட் பண்ணோடனே, அந்த டார்க் சோய் சாஸ் பர்டிகுலர்லி ஆட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி லைட்டாக டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பீட்ரூட் மாதிரியே தெரியல. ஸோ இப்போ லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சிக்கன்னு வச்சுக்கலாம். இந்த சிக்கன் சுக்காவை மாற்றுறதுக்கு நம்ம பொடிச்சோன்ல வறுத்து அந்த பொடியை போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா இது பொட்டுக்கடலை பொடி. ஈவன் தோ இது ஆப்ஷனலாக இருந்தாலும் நிறைய போடக்கூடாது, ஜஸ்ட் 1 டீஸ்பூன். இந்த 1 டீஸ்பூன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து நல்லா ட்ரை ஆக்கி இந்த மசாலாவை இந்த சிக்கனை நல்லா கோட் பண்ண வைக்கும். அது ஆப்ஷனல் தானா, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஹை ஃப்ளேமில் நல்லா போட்டு பெரட்டி விட்றோம். இங்கே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட அந்த சுக்கா வந்து எப்படி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ சுக்கா மாதிரி இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 1 ஸ்பூன் சுற்றிலும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி இதை நல்லா பெரட்டி விட போகிறேன். ஸோ அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகும். பட் எப்படி இருக்குது பாருங்க, பார்த்தாலே அந்த சிக்கனில் சூப்பராக அந்த மசாலா, அதுவும் பீட்ரூட், நம்ப முடியுதா? செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் அடுப்புலேயே. பாருங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா, ரெட் ஹாட் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ரெட் ஹாட் சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். ஃபைனல் டச் என்னென்னா, ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த லெமன் வந்து என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ கொத்தமல்லி கீரை, ஸோ உங்களுக்கு தெரியும்ல, கிச்சனில் ஒரு சிசர்ஸ் வச்சுக்கோங்க கிச்சன் திங்ஸை கட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ கத்திரிக்கோலை வச்சு குட்டி குட்டியாட்டு நம்மளோட கொத்தமல்லி கீரையை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இங்கே க்ளோஸ்அப் போங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட ரெட் ஹாட் சிக்கன் சுக்கா ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற டிஷ் இதுதாங்க. இவ்வளோ வைப்ரண்ட்டாக பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த டிஷ்ஷோட பேர் ரெட் ஹாட் சிக்கன் சுக்கா. ரெட் ஹாட்னு ஒன்று நீங்கள் ஸ்பைஸியாக இருக்கும் தானே நினைக்கிறீங்க, பட் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது பீட்ரூட். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்தவித காரமும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே பாருங்க, நம்மளோட ஏப்ரன் பழையபடி புதுசு மாதிரி ஆயிடுச்சுங்க. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.